காதல். உண்மையதான் சொல்றேன் கயல். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். இந்த சூர்யா இந்த வீட்டு மாப்பிள்ளையா வரப்போறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ அந்த சரண் உன் காதல் போயே போச்சு. இட்ஸ் கான். இந்த சந்தேக பார்வை தேவையில்ல கயல். நான் சூர்யாவை தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சரண் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இனி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது உண்மைனா ஒரு தடவை இல்ல 1000 தடவை கூட நான் மன்னிப்பு கேட்பேன். எனக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது, அதுதான் வேணும். இப்போ என்ன ஸ்டைலா போயிட்டு ஒரு சாரி சொல்லிட்டு வரணும், அவ்வளவுதானே? நம்ம குடும்பத்துக்காக உன் காதலியே தூக்கி எறிஞ்சு இவ்ளோ பெரிய தியாகம் பண்ணும்போது நான் இத கூட பண்ணலனா எப்படி? நான் இப்பவே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு வரேன், நீ கவலைப்படாதக்கா. வாடிமா, வருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்ளோ சீக்கிரம் வருவேன்னு நான் நினைச்சு பார்க்கல. நடுவுல மாட்டி இருக்கிறது என் அக்காவோட வாழ்க்கை, அப்ப வந்துதானே ஆகணும். பரவாயில்லையே, நல்லா தான் பேசுற. சரி வா, ஒரு ஆட்டம் போடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உடனே போகணும். இங்க வந்து என் கூட விளையாடாம போனா உன்னை நான் விட்டுருவேனா? உன் கை சொல்றதெல்லாம் தாயக்கட்டை கேட்டதை பார்த்ததுல இருந்து உன்னை பார்க்கும் போதெல்லாம் விளையாடணும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு விளையாட்டுல சந்தோஷம், எனக்கு இந்த கல்யாணத்துல தான் சந்தோஷம். அதனால நான் உடனே போயாகணும். செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க இவ்ளோ அவசரமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அதான் எப்படி? நான் சொல்றத நீ கேட்காதப்போ நீ கேக்குறதுக்கு மட்டும் நான் ஏன் பதில் சொல்லணும்? இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுல ஒரு சீட்டாவது எடு. என் கணிப்பு தப்பாகல. நான் நினைச்ச மாதிரியே ராஜா வந்திருக்கு. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? கூடிய சீக்கிரம் உனக்கான ராஜா வரப்போறான், இது நிச்சயம். அது அப்புறம் பார்க்கலாம். நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வீட்டு பிள்ளைங்களை வளர்த்தவளுக்கும் வந்ததுல இருந்து ராஜேஸ்வரிய பார்த்தவளுக்கும் தெரியாதா என்ன நடந்திருக்கும்னு? என்ன குழப்பாம தெளிவா பதில் சொல்லுங்க. ஏற்கனவே தெளிவா பதில் சொல்லிட்டேன். உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டா அது முட்டாள்தனம். சரி போ. கூப்பிட்டீங்களா அத்தை? கை எப்படி இருக்கு? வலி உயிர் போகுது அத்தை. மருந்து போட்டியா இல்லையா? போட்டேன், ஆனாலும் வலி இருக்கு. நீ ஜமீன் வீட்டு மருமக, அதுக்கான தராதரத்தோட நடந்துக்கிட்டா இந்த மாதிரி நடந்திருக்காது. நான் தப்பாலாம் நடந்துக்கல அத்தை, என் மேல எந்த தப்புமே இல்ல. அவளாதான் வந்து அந்த மாதிரி பண்ணா. உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே, எந்த நேரத்துல எப்படி நடந்துக்குவேன்னு. நீ மத்தவங்கள ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது, அத முதல்ல புரிஞ்சுக்கோ.
எதிர்பார்க்காத நேரத்துல தவறுதெல்லாம் நடந்துருச்சு. ஆமா, இப்போ இவ்வளவு பேசுறல்ல நீ, அங்க மன்னிப்பு கேட்க ஏன் தயங்குன? அங்கேயே நீ மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனை அங்கேயே முடிவுக்கு வந்திருக்கும்ல. அப்ப தோணல இது இவ்ளோ சிக்கலை உண்டாக்கும்னு. அதான். செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டா அது முட்டாள்தனம். என்னால என் அக்கா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். அதனால கயல், இங்க என்ன பண்ற? இன்னைக்கு கோவில்ல நடந்ததுக்கு என்ன மன்னிப்பா? ம், தேவையில்ல கயல். அங்க நடந்ததை மறக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அதை தீவிரமா விசாரிச்சா அது யாருக்கும் நல்லதில்ல. அதுக்காக நீ மன்னிப்புலாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். நீ வீட்டுக்கு போ. ம். வரேம்மா. ஆமா, இப்ப அவளுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? பழகுன கொஞ்ச நாள்லயே நான் கயலை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அதான் சொல்றேன். யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற மனசுமா அவளுக்கு. அதனால நிச்சயமா அவ தப்பு பண்ண வாய்ப்பு இல்லைம்மா. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. அதுக்கு போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு வீட்டுக்கு இப்படி சப்போர்ட் பண்றீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சிலர் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றதில்ல. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். ஏய், இரு இரு, நான் கூப்பிடுறேன். கயல், என்னாச்சு? மன்னிப்பு கேட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? மன்னிப்பு கேட்கல. நான் தான் கேட்க சொல்லி சொன்னேன்ல. நீயும் அதுக்கு தானே போன, அப்புறம் ஏன் கேட்கல? நீ சொன்னதுக்காக தான் நானும் அங்க போனேன். ஆனா கேட்க வேணான்னு சொல்லிட்டாங்க. யாரு? சின்ன மாமா. அக்கா, நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சவக்கா. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள அமைஞ்சிருக்காரு உனக்கு. எல்லாரையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க மனுஷன் அமையறதுக்கு நிச்சயம் எந்த பொண்ணும் கொடுத்து வச்சுதானே இருக்கணும். நானும் மன்னிப்பு கேட்க தான் அங்க போய் நின்னேன். ஏன் மன்னிப்பு கேட்க கூட தயாராயிட்டேன். ஆனா சும்மா சினிமால வர ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்தாரு பாரு சின்ன மாமா, அப்படி இருந்துச்சு. எதுக்கு வந்த? மன்னிப்பு கேட்கவா? அப்படி கேட்டாரு. அதுக்கு நானும் ஆமான்னு தலையாட்டினேன். அப்புறம் அங்க இருக்க எல்லார் முன்னாடியும், குறிப்பா அந்த ராஜேஸ்வரி முன்னாடியே, செய்யாத தப்புக்கு நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சுட்டாருக்கா. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள அமைய நீ 7 ஜென்மம் தவம் பண்ணிருக்கணும்க்கா. அந்த அளவுக்கு நல்லவரா என்ன? பின்ன மத்தவங்க மனச சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாரு. எந்த ஒரு டிசிஷனையும் டக்கு டக்குன்னு எடுக்கிறாரு. அவரு மத்தவங்க மாதிரி இல்லக்கா. எப்படியோ நீ அவரை கட்டிக்கிறேன்னு எடுத்த முடிவு நல்ல முடிவுக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கே புரிஞ்சிடும் பாரு. நீ அவரோட பழகி பாரு, உனக்கே அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா. எனக்கு அவரை பிடிக்குமோ இல்லையோ, ஆனா உனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் போல. இந்த மாதிரி ஒரு ஆளை யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன மாமா செம்ம கேரக்டர்.
ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க ஏடியா, என்ன விஷயம்? காலையிலே ஃபோன் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ஏதாவது லீவா? சார், நான் ஸ்டேஷன்ல இருந்து தான் சார் பேசுகிறேன். அப்படியா? என்ன எமர்ஜென்சி? ஆமாம் சார், என்ன விஷயம்? சாராய கூடனுக்கு ரைடு போன நம்ம போலீஸ்காரவங்கள அடிச்சிட்டாங்க சார். அங்கே போன போலீஸ்காரவங்களுக்கெல்லாம் ரொம்ப அடிபட்டிருக்கு சார். என்ன சொல்றீங்க? போலீஸ் மேல கை வைக்க யாருக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சு? எல்லாம் அந்த நாகாவோட ஆளுங்க தான் சார். அந்த கம்ப்ளைண்ட் டீட்டெயில உடனே எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுங்க. இம்மீடியட்டா நான் வரேன். ஓகே சார். ரஞ்சித், மா, வழக்கத்துக்கு மாறா இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதனால மேற்கால இருக்கிற தோட்டத்தோட 100 ஏக்கர்லையும் இந்த வருஷம் வெள்ளைக்கரும்பு போட்டுடலாம். ஆலைக்கும் கொடுத்த மாதிரி ஆச்சு, நம்ம பழைய பேலன்ஸை வசூல் பண்ண மாதிரியும் ஆச்சு, வேலை ஆளுங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரியும் ஆச்சு. நீ என்ன சொல்ற? நல்ல யோசனை தாம்மா. கணக்கு அம்மா சொன்ன மாதிரியே பண்ணிருங்க. விதை கரும்பு இருக்குல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அம்மா சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். உள்ள வரலாங்களா? உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன கேள்வி இது? இல்ல, என் பொண்ணு பண்ண தப்பால நான் இப்படி கேட்க வேண்டியதா இருக்கு. முதல்ல உக்காருங்க. நேத்து நடந்த விஷயத்த உங்க பொண்ணு இங்க வந்ததுமே நான் மறந்துட்டேன். அதை விடுங்க, நடந்ததை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி ஆக வேண்டியதை பார்க்கலாம். எனக்கு தெரியும் நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு. அந்த நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னொரு விஷயம், நாளைக்கு காயத்ரிக்கு நலுங்கு வைக்கிறோம். நீங்க எல்லாரும் அவசியம் வந்துடணும். எல்லாரும் வர முடியாது, ஏன்னா நாளைக்கு நாங்களும் பையனுக்கு நலங்கு வச்சாகணும். அதனால யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வரும். சரிங்கம்மா. வாங்க மாமா. அம்மா, நான் கிளம்புறேன். அக்கா, கல்யாண மாப்பிள்ள போலீஸ் உடையில மிடுக்க கிளம்பிட்டாரு. அப்படி இல்லம்மா, ரொம்ப அவசரமான ஒரு விஷயமா நான் போயே ஆகணும். அதான். என்ன அவசர வேலையா இருந்தாலும் நாளைக்கு நலங்கு வச்சு காப்பு கட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக கூடாது சூர்யா. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதை இது வரைக்கும் தினமா 1000 தடவைக்கு மேல சொல்லிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கே போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நான் வரேம்மா. வரமாம்மா. வாங்க மாப்பிள்ள. என்ன கவிதா? என்னங்க இங்க வாங்கல, உங்க பையன் எப்படி உதைக்கிறான்னு பாருங்க. அது என்ன பையன், பிறக்க போறது பொண்ணுதான். அதுக்கு தான் நல்ல பேரா வைக்கணும்னு நிறைய பேரை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். காவியா, ஐஸ்வர்யா, சாத்வி, சுத்திகா. ஆம்பளை புள்ள பேரும் இருக்கு. இங்க பார். ஏண்டி, பேக்கை தூக்கிட்டு நீ எங்க கிளம்பிட்ட? அதுமா துணியெல்லாம் ஆல்டர் பண்ண கொடுக்க போறேமா. அதுக்காக பேக் நிறைய இவ்ளோ துணியவா ஆல்டர் பண்ண போற? அதுவும் இல்லாம நீ வேற கல்யாண பொண்ணு, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வெளியே சுத்திட்டு இருக்க? இல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆல்டர் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது தானே. என்னவோ நீ சொல்றத நான் கேக்குறேன். சரி, போய் கொடுத்துட்டு சீக்கிரமா வந்துரு. நாளைக்கு உனக்கு நலங்கு, அதுக்கப்புறம் நீ வெளியே போக கூடாது. சரிம்மா, நான் போய் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். கையில் போய் வாங்கிட்டு வந்துருவா. சரி, போய் சாப்பிட்டு மாத்திரை போடுமா, டைம் ஆகுது பாரு. சரிம்மா, போடுறேன். ஏய் காயத்ரி, கொஞ்சம் இங்க வாயேன். இதுல எந்த பேரு நல்லா இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. காயத்ரிங்கிற பேரை தவிர வேற எதுனாலும் எனக்கு ஓகே தான். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறா? நம்ம சின்ன மாம்சு
நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ல தரிசனம் தராரே. இன்னைக்கு என்ன டியூட்டி கிளம்பிட்டாரு, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். போலீஸ்க்கே கேட்டு போடுற ஆளு யாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாம் பவர்ஃபுல் ஆளு தான். இன்னைக்கு என்ன டியூட்டி, அதுவும் கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு? தாலி கட்டும்போது கூட டியூட்டின்னு வந்தா போய் தானே ஆகணும். அதான் போலீஸ் டியூட்டி. உங்களை போலீஸ் யூனிஃபார்ம்ல 2வது தடவையா பார்த்ததும் கொஞ்சம் ஜெர்க்காயிட்டேன் மாமா. ஓ சரி, எனக்கு வழிவிடு. ஒரு அர்ஜென்ட் விஷயமா நான் போயிட்டு இருக்கேன். அப்படி என்ன விஷயம்? எனி அடிதடி? மே ஐ ஹெல்ப் யூ? ஓ ஹெல்ப்லாம் தேவையில்ல. ஆனாலும் அடிதடி அரெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். அங்க போனாதான் தெரியும். ஆக்ஷன் பிளாக்கா? மாமா மாமா நானும் உங்க கூட வரேன் மாமா. எனக்கு போலீஸ் ஆக்ஷனை நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. சினிமால மட்டும் தான் பார்த்திருக்கேன். ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க மாமா. கண்டிப்பா ஒரு நாள் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா அதுக்கு இப்போ சரியான டைம் இல்ல. வழிவிடு, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஓகே சார். நீங்க போலாம் சார், உங்க கடமையை பாருங்க. வரேன். டிஷ்ஷு 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 டிஷ்ஷு. ஹலோ, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நீ ஆட்டோ அனுப்பு. எனக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தாங்க என்னோட ஆசை. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காய. இது உண்மைனா ஒரு தடவை இல்ல, 1000 தடவை கூட நான் மன்னிப்பு கேட்பேன். அக்கா சரி, என்ன புருஷன் வீட்டுக்கு போற மாதிரி பேக்க தூக்கிட்டு போற? நிஜமாவே என் புருஷன் வீட்டுக்கு தாண்டி போறேன். உனக்கு கல்யாணம் 7ஆம் தேதி தான். அப்போ நாங்களே உன்னை சீரும் சிறப்புமா நல்லபடியா அனுப்பி வைக்கிறோம். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? விளையாடாதடி. என்னோட பிளவுஸ் சுடிதார் எல்லாத்தையும் ஆர்டர் பண்றதுக்காக டெய்லர் கிட்ட கொடுக்க போறேன். இதோ ஆட்டோ கூட வந்துருச்சு பாரு. நடந்து போற தூரத்துல இருக்க டெய்லர் கடைக்கு தேவையில்லாம எதுக்கு ஆட்டோ? சொல்லு, எதுக்கு ஆட்டோ? நான் வேணும்னா இந்த பேக்கை தூக்கிட்டு வரேன். அப்பாதான் கல்யாண பொண்ணு நடந்து போக கூடாதுன்னு ஆட்டோ அனுப்பி விட்டுருக்காரு கையா. இத பாரு, வீட்ல நிறைய வேலை இருக்கு. ஏன் அளவை கொடுத்துட்டு கூடவே இருந்து தச்சு வாங்கிட்டு வர வேலை இது. நானே பாத்துக்கிறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். 7ஆம் தேதி வரைக்கும் உன் காட்டுல மழை தான். ஏன்னா நீ தானே கல்யாண பொண்ணு. உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கோ. என்ஜாய். பார்த்து போயிட்டு வா. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா போன் பண்ணி கவிதாக்கா கிட்ட கேளு. ஓகே? கயல், சாரிடி. ஏன்? போலானா? சரிம்மா. எதுக்கு சாரி சொல்லிட்டு போறா? ஒருவேளை நான் கூட வரேன்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போறோமேன்னு ஃபீல் பண்ணிருப்பா.